கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எல்லாம் எப்படி இருக்கீங்க? கர்த்தருடைய கிருபையில எல்லாம் நல்லா இருப்பீங்க நான் விசுவாசிக்கிறேங்க. கர்த்தர் நம்மை 5 மாதங்கள் வழி நடத்தி, இந்த 6ஆம் மாதத்தை காண நமக்கு கிருபை செய்திருக்கிறார். கடந்து வந்த பாதையெல்லாம் நினைத்து தேவனுக்கு நாம் நன்றி சொல்லுவோம். நிச்சயமாங்க. நன்றி சொல்ல இந்த நாவும் பத்தாது, இந்த நாட்களும் பத்தாது. நிச்சயமாங்க. கர்த்தர் நம்ம வாழ்க்கையில அவ்வளோ நன்மைகளை செய்திருக்கிறார். இந்த மாதம் நம்ம சபைக்கு கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தத்தை நம்ம வாசிப்போம். நெகேமியா 2ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்துல ஒரு பகுதியை நாம் வாசிப்போம். பரலோகத்தின் தேவனானவர் எங்களுக்கு காரியத்தை கைகூடி வர பண்ணுவார். ஆம் பிரியமானவர்களே, அநேக காரியங்கள் நடக்க முடியாம தடையா இருக்கா? நிறைய காரியங்களுக்காக நீங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்களா? நிறைய ஆசீர்வாதங்களுக்காக நீங்க வெயிட் பண்றீங்களா? கர்த்தர் உங்களுக்காக தாங்க இந்த வாக்குத்தத்தத்தை கொடுத்திருக்கிறார். நிச்சயமா பரலோகத்தின் தேவனானவரை நீங்க நோக்கி பார்த்தீங்கன்னா, உங்க காரியத்தை கைகூடி வர பண்ண நம் தேவனால கூடுங்க. இந்த வாக்குத்தத்தத்தை நீங்க விசுவாசத்தோட ஒவ்வொரு நாளும் அறிக்கையிட்டு நீங்க ஆண்டவரிடத்துல விண்ணப்பம் பண்ணுங்க. நிச்சயமா இந்த நெகேமியா பண்ண விண்ணப்பம் சாதாரண விண்ணப்பம் இல்லைங்க. இதுலயே முதல் அதிகாரத்துல கடைசி வசனத்துல, அதாவது முதல்ல இருந்து பார்த்தீங்கன்னா, நெகேமியா வந்து ஒரு அந்த அலங்கம் இடிக்கப்பட்டிருக்குது, அந்த தேசம் பாழாக்கப்பட்டிருக்கிறத நினைச்சு ரொம்ப வேதனையோட ஆண்டோட சமூகத்துல அவரு சாதாரணமான ஒரு வேண்டுதல் வைக்கலங்க. சில நாளா அழுறாரு, துக்கிக்கிறாரு, உபவாசிக்கிறாரு, ஆண்டவருடைய சமூகத்துல காத்திருக்கிறாரு, தன்னை தாழ்த்துறார். அந்த தாழ்த்துற அந்த காரியத்தை நிமித்தம் கர்த்தர் அவருக்கு மனமிறங்கி பார்த்தீங்கன்னா, அந்த முதல் அதிகாரத்துல கடைசி வசனம் அழகா ஒரு விண்ணப்பம் அந்த வசனத்துல கொடுத்திருப்பாருங்க. ஆண்டவரே, உமது அடியானின் ஜெபத்தையும் உமது நாமத்துக்கு பயப்பட வேண்டும் என்று விரும்புகிற உமது அடியாரின் ஜெபத்தையும் உமது செவிகள் கவனித்திருப்பதாக. இன்றைக்கு உமது அடியானுக்கு காரியத்தை கைகூடி வர பண்ணி. பாருங்க, அவர் என்ன விண்ணப்பத்தை ஆண்டவரிடத்துல வச்சாரோ, பாருங்க, அதே வசனம் நான் திரும்ப கண்டினியூ பண்றேன். இந்த மனுஷனுக்கு முன்பாக எனக்கு இரக்கம் கிடைக்க பண்ணியருளும் என்று பிரார்த்தித்தேன். எதுக்காக பிரார்த்திச்சாரோ, கர்த்தர் அந்த விண்ணப்பத்தை அற்புதமா நடத்தி கொடுத்துட்டாருங்க. 2ஆம் அதிகாரம் முதல்லயே பார்த்தீங்கன்னா, ராஜாவை போய் அவர் பார்க்குறாரு. ராஜா நெகேமியாவை பார்த்து கேட்குறாரு, நீ ஏன் இப்படி துக்கமா இருக்க? உன் முகம் இப்படி இருந்தது இல்லையே, முன் இருந்தது போல இது இல்லையே, இது மனதுல இருக்கிற துக்கமே ஒழிய வேற ஒண்ணும் இல்லைன்னு நெகேமியா சொல்றார். பாருங்க, இந்த துக்கத்தை கர்த்தரால மாற்ற முடியுன்றத இந்த நெகேமியா முன்னாடியே அறிஞ்சிருந்தாருங்க. அதனால தான் ஆண்டவரிடத்துல விண்ணப்பம் பண்ணும்போது காரியத்தை கைகூடி வர பண்ணுங்கன்னு சொல்லி, எனக்கு இரக்கம் கிடைக்க பண்ணியருளும்னு சொல்லி தேவனிடத்துல பிரார்த்தனை பண்ணிட்டு போறார். அந்த ஜெபம் தாங்க, அந்த அர்ப்பணிப்பு தாங்க, அந்த தாழ்மை தாங்க அந்த ராஜா கண்கள்ல தயவு கிடைச்சது. நிச்சயமாங்க, நமக்குள்ளேயும் அந்த தாழ்மை இருந்துச்சுன்னா, நமக்குள்ளேயும் இந்த விண்ணப்பத்தை நம்ம ஒவ்வொரு நாளும் நமக்கு என்னெல்லாம் தேவையோ ஆண்டவர் சொல்லியிருக்காரு இல்லைங்களா? உங்களுடைய கவலையெல்லாம், உங்களுடைய விண்ணப்பத்தை எல்லாம் சோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். நீங்க தெரியப்படுத்தும் போது இந்த நெகேமியா போல தேவனிடத்துல மன்றாடி நீங்க ஜெபிக்கும் போது, உபவாசித்து அதுவும் ஜெபிக்கும் போது, கர்த்தர் நிச்சயமா உங்க வேண்டுதலுக்கு பதில் கொடுப்பாருங்க. நிச்சயமா உங்க காரியத்தை அவர் கைகூடி வர பண்ணுவாருங்க. எப்பேற்பட்ட காரியமா இருந்தாலும், நம்ம இது நடக்கவே நடக்காதுன்னு கூட நீங்க சோர்ந்து போயிருக்கலாம். அதை கூட நடத்தி கொடுக்க நம்ம தேவனால முடியுங்க. காரியம் வாய்க்க பண்ண காரியம் பாருங்க, நம்ம சங்கீதத்துல கூட 37ஆம் சங்கீதத்துல வாசிக்கிறோம். கர்த்தரிடத்துல மனமகிழ்ச்சியாயிரு, அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருள் செய்வார். நிச்சயமாங்க, இந்த வார்த்தையின்படி நமக்கு கொடுத்த இந்த வாக்குத்தத்தத்தின்படி பரலோகத்தின் தேவனானவர் நிச்சயம் உங்களுடைய காரியங்களை வாய்க்க பண்ண அவரால் முடியுங்க. நீங்க தேவனை நோக்கி பாருங்க. அவருடைய கண்கள் அவருடைய ஆலயத்துல நம்ம போய் விண்ணப்பிக்கிற ஒவ்வொரு காரியத்துக்கும் அவருடைய கண்களும் திறந்திருக்குதான், அவருடைய செவியும் கவனிக்குதான். அதனால ஆலயத்துல போய் உங்களுடைய கண்ணீரெல்லாம் தேவனிடத்துல ஊற்றுங்க. நிச்சயமா இந்த மாதத்துல அவர் பெரிய காரியங்களை செய்வார். எங்க சபையிலும் 21 நாள் உபவாசம் ஜெபம் போகிட்டு இருக்கு. நேற்று 1ஆம் நாள் முடிந்திருக்கு, இன்னைக்கு 2வது நாள். நீங்களும் அதுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். எங்க சபையோட ஆண்டு விழா வரப்போகிறது 24ஆம் தேதி. அதற்காகவும் ஜெபித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் இந்த ஊழியத்துல பெரிய காரியத்தை செய்யணும், உங்களுக்காகவும் நாங்கள் ஜெபித்துக் கொள்ளுகிறோம். நிச்சயமா கேட்கிற இந்த வார்த்தை உங்களுடைய வாழ்க்கையில பிரயோஜனமா இருக்கும் நான் விசுவாசிக்கிறேன். கர்த்தர் தாமே உங்களையும் உங்க குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பாராக. God bless you.